பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய் பலனுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அப்படித்தான் சொல்லுகிறேன் என்று கூட அநேகர் சொல்லுகிறீர்கள். உண்மைதான். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒரு அடுத்த நிமிஷம் நடக்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு ஒருவர் ஃபோன் செய்தார். எனக்கு அது ஒரு விஷயம் யோசிக்க வைத்தது. திருமணமாகி ஒரு வாரம் மாப்பிள்ளை புது வீட்டுக்கு மறு வீடு வந்திருக்கார். பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமா ஒருவருக்கொருவர் பேசி நல்லா முடித்து நேர்த்தியாய் செய்த காரியம். வீட்டுக்குள்ள வந்து 2 நாள் வந்த மாப்பிள்ளை உட்கார்ந்துருந்ததுனால போர் அடிச்சு போச்சு. மாமனார் சொன்னார், எப்பா இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க போர் அடிக்குதுல? ஆமாம் மாமான்னார். சரி வாங்க போய் காப்பி தூள்லாம் வாங்கிட்டு வருவோன்னு போனார். கடைக்கு போய் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டு இறங்குறதுக்குள்ள பின்னாடி வந்த ஒரு வாகனம் அடித்து அதே இடத்துல மரித்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய கிருபையை நாம் நினைக்கணும். ஏன்னா அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் நிர்மூலமாகி போய்விடுவோம். அதனால தான் எப்பவும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் திரும்ப உங்களோட சந்திக்க வைத்தது கிருபை, இரக்கம். இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேசப் போகிறேன். ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார்களே, ஊழியக்காரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஊழியக்காரன் என்றால் என்ன அர்த்தம் என்று அன்னைக்கு ஒரு அம்மையார் கேட்டீங்க. ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், எதையுமே கேட்கணும். அன்னைக்கே சொன்னாங்க, எதையும் கேட்டால் தான். சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து சொல்லப்பட்டது, எதையும் ஏன் எப்படி என்று நாம் கேட்க வேண்டும். கேட்டதினால்தான் அன்றைக்கு சிலைவடிக்கிற சிற்பியாக இருந்த சாக்ரட்டிஸ் சிந்தனை சிற்பியாக மாறினான் என்று நாம் படித்திருக்கிறோம். அதே போல ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும். கேள்வி படவங்க இருந்தால் தான் நமக்கு அறிவிக்கலாம். அதே போல விசுவாசம் வரணும்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஒருத்தர் கேட்கணும். அப்படிங்கும்போது தான் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தவர் எனக்கும் செய்வார் என்று விசுவாசிப்பாங்க. எனக்கு அன்பார்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுத்து ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே 66வது வசனம், மறுபடியும் சொல்கிறேன், ஆதியாகமங்களின் முதல் புஸ்தகம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 24வது அதிகாரத்திலே 66வது வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திட்ட சுயத்தை சாகழித்தா சுகமாய் வாழ்ந்திடல. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திட சுயத்தை சாகழித்தா சுகமாய் வாழ்ந்திடல. சுமப்பதென்ன சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதென்ன
நிரந்தர அமைதிப்பதும் பொறுமைவதும் நிரந்தர அமைதிப்பதும் உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். வைக்காதே திருடன் பறித்திடுமா சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுமா கொடுத்திடு கண்ணருக்கு குறைவின்றி காத்திடுவார் கொடுத்திடு கத்தருக்கு குறைவின்றி காத்திடுவார் உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்த்திடலாம். புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 66 வசனம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இந்த இடத்துல எலியேசரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஈசாக்கு யாருக்கும் இயேசுவானவருக்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஊழியக்காரன் தான் செய்த எல்லாவற்றையும் மறைக்கவே கூடாது. அநேக நேரங்களில் இது தெரியல நமக்கு. வெளிப்பாடாக இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சத்தியத்தை சொல்லணும்னு மனசில் வரலாம். நிச்சயமாக என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விவரித்து சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். சொன்னாங்களே அதுலேருந்து இல்லை இதுலேருந்து இல்லை. எனக்கு அன்பாருடைய நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷமாகிய சாலையிலேருந்து என்ன செய்வான்? நல்லதை எடுத்து சொல்லுவான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் கிடையாது, எதுலேருந்துலாம் சரி நீ நல்லவற்றை எடுத்து சொல்ல கடமைப்பட்டவன் ஊழியக்காரன்.
இந்த ஊழியக்காரன் யார் ஊழியக்காரன்? இன்னைக்கு அநேக நேரங்களில் சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம். ஆண்டவர் என்னை சந்தித்தார், நல்லது. நானும் கொஞ்சம் இருக்கேன். ஒரு காலத்தில் 2 கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க. அவங்களில் ஒரு கணவன் மரித்து போன போது யாருமே அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க கையில் ஒன்றும் இல்லை, யாரும் முன் வரல. நாங்களே போய் ஒரு குழியை தோண்டி அடக்கம் செய்தோம். அந்த இடத்துல ஏன் இந்த மக்களுக்கு நீர் ஒரு ஆளை அனுப்பக்கூடாதுன்னு சொன்னபோது எனக்கும் அந்த சத்தம் கேட்டு நானும் வந்தவன் தான். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்ற சத்தம் கேட்டு என்னை அனுப்பும் என்று சொல்லி ஏசாயா 6:8 அந்த சத்தத்தை கேட்டு வந்தவன் தான் நானும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு அநேக சொல்கிறோம், ஏதாவது உனக்கு எப்படி அழைப்பு வந்துச்சு ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அழைக்கிறாரோ இல்லையோ நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் யார்? ஊழியக்காரன். ஊழியக்காரன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கயான்னு கேட்பீங்க. உங்கள் வேதத்தை திருப்புங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே 55வது வசனத்தை திருப்பி கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். ஆண்டவரே சொல்லியிருக்கார், இஸ்ரவேல் புத்திரர் யாரு? நீங்களும் நானும் தான். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கார், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனோ நானே. வழியும் சத்தியமும் ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். திரும்ப வாசிங்க. லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இந்த இஸ்ரவேல் புத்திரர் யாரு? ஒரு காலத்துல உலர்ந்த எலும்புகளாய் கிடந்தவர்கள். வேதம் சொல்லுது அழகா, மனுப்புத்திரனே இவர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தார் என்று எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே சுற்றி நடக்க பண்ணி அவைகளெல்லாம் விழாய்த்ததும் வறண்டதும் உலர்ந்ததுமாய் கிடந்த போது, மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டு அவன் கர்த்தராகிய ஆண்டவர் நீர் அறிவீர் என்று சொன்னவன். காரணம், எசேக்கியேலை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஊழியக்காரனை பார்க்கவே முடியாது. உதாரணமாக நான் அவரை குறித்து வாசிக்கும் போது யோசித்தேன். 5ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பின்னும் அவர் மனுபுத்திரனே சவரகன் கத்தியாகிய ஒரு கல்லுக்கான கத்தியை எடுத்துக்கோ, உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கிடவாய். 3 1 பங்குங்கிறார். நம்மளாக தான் கேட்டிருப்போம், என்னத்துக்கு தராசு? இந்த ஒன்றுமில்லாத மயிரை போய் நான் நிற்கணுமா? அது மட்டும் இல்லை, அவனை சொல்லும் போது நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அருமையான புஸ்தகம். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனை நீ ஒரு கழிச்சு 90 நாள் படுத்திருக்கணும், இந்த பக்கம் 40 நாள் படுத்திருக்கணும், இஸ்ரவேலின் பாவத்தை சுமக்க நீ அப்படியே படுத்திருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பார்களே, ஒரே ஒரு காரியத்தில் அவன் கேட்டான், மனித கலவிலிருந்து ரொட்டி செய்யணும்னா. அதான் சொன்னான், வேண்டாம் எனக்கு மாட்டுச்சாலத்தில் வந்து கொடுங்கண்ணா. எசேக்கியேலை போல ஒரு கீழ்ப்படிந்த ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் அவனை கூட்டு போய் கேட்குறார், இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா? அவன் சொன்னா, எனக்கு தெரியாத ஆண்டவரை, நீங்கள் தான் அறிவீங்க. அப்படின்னா அந்த எலும்புகிட்ட பேசுப்பா. சொன்னபடி பேசினான். பேசின மாத்திரத்தில் அசை உண்டானது, இறைச்சல் உண்டானது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்க நரம்புகள் உருவாச்சு, தோலினால் மூடிச்சு, மாம்சம் மூடிச்சு, எல்லாம் மூடின பிறகு ஆவி இல்லை. அவன் பார்த்து சொன்னார், இந்த ஆவிகள் இவர்களுக்குள்ளே வரும்படி நீ கட்டளை விடுனார். 10ஆம் வசனத்தில் அவன் சொன்னான், காற்று திசை 4 இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு ஊதுனா. உடனே வந்து ஊதுச்சு. அவர்களெல்லாம் மகா திரளான சேனையாய் எழுந்து என்ன செய்தாங்க? நின்றாங்க. அப்போ கர்த்தர் கேட்டார். என்ன கேட்டார்? மனுபுத்திரனே
இந்த எலும்பு இந்த எலும்புகள் உயிர் உயிர் பெறுமான்னு கேட்டதில்லை. இப்ப கேட்கிறா, எல்லாம் உயிர் வந்த பிறகு கேட்கிறாரு, மனுபுத்திரனே இவர்கள் யார்? இவர்கள் யார்? நீ பார்த்திய எலும்பா கடந்து ஒண்ணுமில்லாம தனித்தனியாக கடந்து காஞ்சி கடந்து இப்போ உருவாகி ஆவியை பெற்றிருக்கிறார்களே, இவர்கள் யார் அப்படின்னார். அவன் சொன்னா, ஆண்டவரே, எனக்கு அவர்கிட்ட கேட்கிறார், மனுபுத்திரனை யார் தெரியுமா உனக்கு? இஸ்ரவேல் புத்திரரா. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். எனக்கு அது மட்டும் இல்ல, அதே லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்துனா என்னத்தை காமிக்குது? பாவத்தை காண்பிக்குது. நாம ஒரு காலத்துல எப்படி கடந்தோம்? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே நான் மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. தயமாய் நினைத்தேன், தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. நல்ல கவனிங்க. பாவத்தினால் மரித்து போயிருந்த ஒரு மனுஷன் என்னைக்கு கிருபையினால் ரட்சிக்கப்படான அவன் எல்லாரும் யாரு? பாவத்திலிருந்து வெளியே வந்தாலே. அதனால தான் இங்க சொல்றாரு லேவியராகமத்தில் 25:55 சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். முதல்ல என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்து தேசத்துல ஒரு நாள் அடிமைப்பட்டு செங்கல் சுமந்து செங்கல் அறுத்து அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தவங்க தான். நீங்களும் நானும் அப்படி தானே ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டு ஒன்றுக்கு உதவாமல் வெறுக்கப்பட்டு தான் கிடந்தோம். ஆனால் தேவன் வெறுக்கலை. ஏன்னா அவர் துணை நின்றார். என கண்மார்களே, ஊழியக்காரனா அவனுக்கு சில தகுதிகள் இருக்கு. என்ன தகுதி அப்படின்னு கேட்பீங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 12, 13 இந்த 2 வசனத்தையும் திருப்பிக்கங்க. 19ஆம் சங்கீதம் 12, 13ஆம் வசனத்தை பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதல்ல ஊழியக்காரன் தன் பிழையை உணரணும். இன்னைக்கு எத்தனை பேர் உணர்றோம்? அதெல்லாம் நான் செஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தன் பிழைகளை உணர்ந்தா அவன் உத்தமன். நாம் இன்னைக்கு சொல்றோம், உத்தமனாக இருந்தால் என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் நித்தம் என்ன செய்வார்? துணை நிற்பார். 2 நாளாகமம் 19:11 வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார். அந்த துணை நிற்கிற அந்த உத்தமன்னா எப்படி? யார் ஐயா உத்தமன்? அதனால தான் சொல்றாரு, உத்தமமாய் முதல்ல நடக்கணும். சங்கீதக்காரன் 15 பல காரியத்தை சொல்லியிருந்தாலும் இந்த 19ஆம் சங்கீதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள மறைவான குற்றங்கள் உண்டு. நாம சொல்றோம்ல,
குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார். நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார். மாட்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார். மாட்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார். அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார். அண்டிடும் ஏழைக்கு அருளுகிறார். வேண்டிடும் துரோகிக்கு கூட என்ன செய்கிறார்? இறங்குகிறார். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஒரு ரத்தாம்பர சிவப்பான பாவத்தை பஞ்சை போல் மென்மையாய் மாற்ற காத்திருக்கிறார். தன் பிழைகளை உணர்கிறவன். உத்தமனுக்கு சில தகுதி இருக்குங்க. முதல்ல தான் செய்த தவற உணரணும். சரிதான், நான் செஞ்ச தப்பு தான், அதெல்லாம் கிடையாது, நான் செஞ்ச ரைட்டு அப்படின்னு சொல்லவே கூடாது. உண்மையுள்ள மனுஷனுக்கு சில தகுதிகள் இருக்குது. உத்தமனுக்கு சில தகுதிகள் இருக்குது. அதை மறக்கவே கூடாது. என்ன தகுதி? முதலாவது தன் பிழைகளை உணர வேண்டும். தாவீது செய்த பிழையை தான் உணர்ந்தான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஊழியக்காரர் யாரு? எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறவன். உங்களுக்கெல்லாம் புரியாது, உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லை, கடமைங்க சொல்லணும். ஊழியக்காரன் யாருங்கிற முதல்ல நமக்கு தெரியலையே. அவன் ஊழியக்காரன் சகலத்தையும் தன் எஜமானுக்கு விவரித்து சொன்னான். நாமளும் ஒரு நாள் போகணும். நம்ம எஜமானுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கும் தெரியும். நாம் ஒன்று ரெண்டு மறைச்சாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார். என கண்வாரலை. அது மட்டும் இல்லை, ஊழியக்காரன் எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற எல்லாரும் ஊழியக்காரன். ஒருவேளை நீங்கள் ஒன்றும் நினச்சிடக்கூடாது, ஊழியக்காரனா பெரிய அது போட்டால் தான் இது போட்டால் தான். இல்லைங்க. நாகமானுக்கு சுவிசேஷம் சொன்னது யாரு? நீ போய் எலிசாட்ட போனீங்கன்னா சோமாவன் சொன்னது யாரு? ஒரு அடிமை பெண். இன்றைக்கு நீங்கள் என்ன ஊழியம் செய்திருக்கிறீங்க? நீங்கள் ஊழியக்காரன் தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வேண்டும், வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஏன்னா எங்கள் சபை 2 கண்ணு தெரியாத மக்கள், சொல்லப்போனால் கால் நடக்க முடியாத மக்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அநேகர் வந்து இந்த சபையில் கூடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஒரு நாள் கூட நான் சும்மா அனுப்புறல, சாப்பிட வச்சு அவங்கள திருப்தியாக தான் அனுப்பேன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், அல்லது வேலையில் உயர்வு கிடைத்த நாள், உங்கள் பிள்ளைங்க படித்து நல்ல ஒரு டிகிரி வாங்கின நாள், அல்லது உங்கள் பிள்ளைங்க மேலே பிரிய வச்சுருப்பீங்க, அவங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண நாள், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் உணவு கொடுக்க உதவலாம். வேனில் வாரம் கூட்டிகிட்டு வரக்கே 4000 ரூபா இந்த மக்களை. ஏன்னா 2 கண்ணும் தெரியாதனால, இல்லாட்டி அவங்களே வந்துடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு வரணும். மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார கண்ணு அவங்களை தேடி வர மாட்டேன்றாங்க. எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல துணிமணி கூட இருக்காது. ஆலயத்துக்கு வருமா, அன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறியாம்மா, நைட்டி போட்டு வந்துருக்கியம்மாங்கிறேன். அதான் என்கிட்ட இருக்குயா, நல்ல புடவை கூட என்கிட்ட இல்லைண்ணா. எனக்கு உண்மையிலே வேதனை. ஏம்மாண்ணே, நாங்கள் பார்க்குற சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி தான் இருக்குன்னா. இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவலாம். கட்டாயம் இல்லை, ஒரு ஓன்றுகோல் கொடுக்க உதவலாம்,
ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். வரிசையாக கேட்டீங்கன்னா நிறைய காரியம் சொல்லுவேன். ஆனால் கட்டாயமாக கிடையாது, விசனமாக கிடையாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பார்க்கலாம் ஐயா, தாராளமாக வாங்க, எப்போ வருவீங்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்து பார்க்கலாம். பார்த்தா ஏதாவது செய்யணுமா அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏவினால் ஒழிய நீங்களாக செய்யவும் முடியாது, நானாக கேட்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஏவுதல் இருந்தால் நான் எங்கேயும் போக முடியல, தேட வேண்டியதில்லை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு நான் உடனே பதில் கூட அனுப்ப முடியல. ஆனால் எத்தனை பேர் இந்த ஊழியத்தை தாங்கி வர்றாங்க. அவர் ஏவினா யாரும் தடுக்க முடியாது. நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு வேளை கேட்பீங்க, எப்படி பிரதர் நாங்கள் எப்படி இதை தொடர்பு கொள்வது? இதில் பாருங்கள், 2 நம்பர் டிஸ்பிளேயில் ஆகிட்டே இருக்கும். அதன் வழியாக நீங்கள் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களாக தான் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் அது ஒருமனப்பட்ட ஆவியோடு, அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த நல்ல நாளிலே ஊழியக்காரன் யார்? ஏதோ ஊழியக்காரன் வானத்திலிருந்து குதித்து வந்தவன்ல, அவனும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணவன் தான், ஆனால் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நீங்களும் ஐயா தாராளமாக உங்கள் பகுதியில் ஊழியங்களை செய்யலாம். உங்களால் முடிஞ்ச ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆனால் அதுக்குரிய தகுதி நம்மகிட்ட வந்துருச்சா? பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டோமா? நம்முடைய பிழைகளை உணர்ந்துட்டோமா? நாம் எதையும் மறைக்காமல் வச்சுருக்கிறோமா? மறைவான குற்றங்கள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கா? இப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கும் கொடுக்கிற சமயம் கிடைக்கும் போது ஊழியம் செய்யுங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துல கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு கண்ணீர் வடிக்கிறார்களோ ஒவ்வொருவர் கண்ணீர் மாறட்டும். கேன்சர் பேஷண்ட்டுக்காய் ஜெபிக்கிறேன், சுகர் பேஷண்ட்டுக்காய் ஜெபிக்கிறேன், அதிகமாய் பாதிக்கப்படுகிற வியாதி இருதய நோய் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, குடும்பம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் தனித்து வாழ்கிற சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கவலை கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.